Hi viewers, welcome to Poorna Herbal Products. நம்ம இந்த வீடியோஸ்ல பார்க்க போற ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் மிக்ஸ். ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். இதை தமிழ்ல சொல்ல போனா சத்து மாவு. சத்து மாவுன்னு சொல்றதை விட ரொம்ப சத்துள்ள மாவுன்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலா அப்படி என்ன இதுல இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். பொதுவாகவே சத்து மாவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர்றது சின்ன வயசுல நம்ம வந்து அங்கன்வாடியில நம்ம மாவு சத்து மாவு வந்து நம்ம உருட்டி கொடுப்பாங்க, நம்ம கியூலன்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம். அந்த அனுபவம் எனக்கு இருக்கு. பட் இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி இருக்கையில அப்படி என்ன, நான் அவ்வளோ அந்த சத்து மாவு சாப்பிட்ருக்கேன். பட் இந்த சத்து மாவுல அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு நீங்க கேட்கலாம். அந்த ஸ்பெஷலான விஷயம்தான் இந்த சத்து மாவுல இருக்கு. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 தானியங்களை வச்சு நம்ம இந்த சத்து மாவு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா ஹெல்த் மிக்ஸ். அப்போ இந்த சத்து மாவுல அப்படி என்ன இருக்குன்னு உங்க உள் மனசு கேட்கலாம். பட் நீங்க இந்த மாவை வாங்கி சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அது என்னங்கிறது புரியும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நார்மலாவே இதுல பல வகையில் நம்ம இதை பயன்படுத்தலாம். ஏன்னா 28 வகையான பொருள் இதுல சேர்த்து உப்பு மட்டும் இதுல சேர்த்துருக்க மாட்டோம், சுகர் மட்டும் சேர்த்துருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நிறைய பேத்துக்கு சால்ட் சேர்த்து சாப்பிட்றது பிடிக்கும், சிலருக்கு சுகர் சேர்த்து சாப்பிட்றது பிடிக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல இதை ரெண்டையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு எப்படி டேஸ்ட் இருக்கும்னே கன்ஃபியூஷன் ஆயிரும். அப்படின்றனால சுகர் அப்புறம் சால்ட், அதாவது உப்பும் சர்க்கரையும் மட்டும் நாங்கள் சேர்த்துருக்க மாட்டோம். அப்படின்றனால உங்களுடைய தேவைக்கேற்ப இப்போ ஒன்றும் இல்லை, இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஒரு டம்ளரில் 1 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் அடுப்பில் 1 டம்ளர் தண்ணியை கொதிக்க வைங்க. ரெண்டாவது ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ எவ்வளோ தண்ணியோ உங்கள் தேவைக்கேற்ப எவ்வளோ மாவு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றி நல்லா வந்து கொஞ்சம் கரைச்சி, கட்டி இல்லாமல் கரைச்சி கொதிக்கிற தண்ணியில் ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் வர்ற மாதிரி இருக்கும். பட் அது நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம குழந்தைங்க வந்து தயிர் ஊற்றி உப்பு போட்டு சாப்பிட்றது பிடிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா என் குழந்தை வந்து சுகர் சேர்த்துக்கிட்டா விரும்பி சாப்பிடும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா. அப்போ உங்களுக்கு சால்ட் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயிரோ உப்போ நீங்க போட்டு கொடுக்கலாம். இல்ல சுகர் சேர்க்கறதா இருந்தா வெள்ளை சுகரை விட ஒயிட் சுகரை விட நீங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா இன்னைக்கு வந்து நாட்டு சர்க்கரை எவ்வளோக்கு நம்ம சேர்க்கிறோமோ இன்னைக்கு அந்த அளவுக்கு உடல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு வரும். அப்படிங்கிற பட்சத்துல இதை வந்து குழந்தைங்க மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க வரைக்குமே சாப்பிடலாம். ஏன்னா இன்னைக்கு எங்க வீட்டுல இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்டே இதுதான். காலையில எந்திரிச்சோடனே கூழ் மாதிரி காய்ச்சி ஒரு இதுல வச்சிடறாங்க. என் குழந்தைங்க வந்து முதல்ல ஒரு இட்லி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு வந்து 2 டம்ளர் ஹெல்த் மிக்ஸ் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஆரோக்கியமா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறாங்க. ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் டல்லா ஃபீல் பண்ணாங்க. பட் இப்போ இந்த ஹெல்த் மிக்ஸை குடிச்சதுல இருந்து கொஞ்சம் ஆக்டிவா இருக்காங்க. அப்போ என் வீட்டுல இந்த மாற்றங்கள் வந்துருச்சு. பட் இதை உங்க வீட்லயும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல இன்னைக்கு நாங்க இந்த ஹெல்த் மிக்ஸை நாங்க ரெடி பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உடனே இந்த ஹெல்த் மிக்ஸ் வேணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்க கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப் மூலியமாவோ நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு நியர்பை கிடைச்சாலும் சந்தோஷம் தான். நியர்பை கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. இல்ல உங்களால செய்ய முடியும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க செஞ்சுக்கலாம். இல்ல என்னால செய்ய முடியல, உங்களோட ப்ராடக்ட் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்க ப்ராடக்ட் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னாலும் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடி தான். பட் அப்படி எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு, நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலியமாவோ நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்க ஆர்டர் பண்ண ஒரு நாள்லயே உங்க கைக்கு நம்ம பூர்ணா ஹெர்பல் ப்ராடக்டினுடைய ஹெல்த் மிக்ஸ் உங்களுக்கு கையில வந்து சேர்ந்துடும். ஒரு தடவை நம்ம ஹெல்த் மிக்ஸை நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல வேற எந்த ஒரு ஹெல்த் மிக்ஸ்க்கும் நீங்க போக மாட்டீங்க, எந்த ஒரு சத்து மாவுக்கும் நீங்க போக மாட்டீங்க. ஏன்னா நம்ம சத்து மாவுல அவ்வளோ புரோட்டீன் இதுல அடங்கியிருக்கு. ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு ஹெல்த் மிக்ஸ். அதனால இதை வாங்கி உங்க குழந்தைங்களுக்கோ இல்ல கணவருக்கோ இல்ல வந்து உங்கள் அப்பா அம்மாருக்கோ யாரு வேணாலும் இதை நீங்க சாப்பிடலாம். இதை வாங்கி ஒரு தடவை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா அப்போதான் நம்ம ப்ராடக்டை பற்றின ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். அதனால நம்ம ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்து உங்களுக்கு ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னாலே பூர்ணா ஹெர்பல் ஹெல்த் மிக்ஸா. உங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தேகங்கள் இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ உங்க ப்ராடக்ட்ல எத்தனை வகையான தானியங்கள் நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க, என்ன மாதிரியான தானியங்கள் நீங்க ஆட் பண்ணிருப்பீங்கன்னு நீங்க கேட்கலாம். நம்ம ப்ராடக்ட்ல கிட்டத்தட்ட 28 வகையான தானியங்கள் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயங்கள் மட்டும், அதாவது முக்கியமான பொருட்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா 28 பொருளுங்கும் போது ரொம்ப லென்த்தா இருக்கும். பட் அந்த 28 பொருள்ல முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து மக்காச்சோளம், வெள்ளச்சோளம், கம்பு, வெள்ளச்சோயா, கடலப்பருப்பு, அப்புறம் சிவப்பரிசி, அப்புறம் கருப்பு காணம், இந்த மாதிரி முக்கியமான பொருளா கோதுமை, பச்சரிசி,
இந்த மாதிரியான தானியங்களில் இன்னமும் நிறைய அரிய வகை தானியம்லாம் இதில் நம்ம சேர்த்துருக்கோம். அப்படிங்கும்போது நல்ல எனர்ஜெட்டிக்காக உங்களுக்கு இருக்கும். அதனால நம்ம பூர்ணா ஹெர்பல் ப்ராடக்டினுடைய இந்த ஹெல்த் மிக்ஸை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. தேங்க்யூ.